ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பைத்தங்காவும் பிளாக்கொட்டையும் வச்சு ஒரு பிரட்டல் கறி, சைவ கறி, வெஜிடேரியன் நான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எண்ணெயை ஊற்றிருக்கிறேன், 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் கொதிக்குது. நான் கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு சேர்க்குறேன். அதுலேயே நான் சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் போல், அதையும் பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாவும் சேர்க்குறேன். கருவேப்பிலையும் சேர்த்து இந்த பைத்தங்காவையும் நான் அதுக்குள்ளே சேர்த்துருவேன். சேர்த்து நெருப்பை கொஞ்சம் குறைச்சிடுவேன், இல்லாட்டி அடி பிடிக்கும். இது சில்வர் சட்டின்றபடியே அடி பிடிக்கும். நான் இதுக்கு பிளாக்கொட்டை கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து இதில் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூளும் சேர்ப்பேன். மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் சேர்ப்பேன். இதுக்கு ஒரு தேக்கரண்டியை விட கொஞ்சம் கூட சேர்க்குறேன் குழம்பு மிளகாத்தூள். சேர்த்து இதுக்கு உப்பும் சேர்ப்பேன். எல்லாம் உண்டா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி விடுவேன். தண்ணி விட்டு நல்லா வேக விடுவேன். இதுக்கு உப்பும் சேர்க்குறோம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். நல்லா இந்த பிளாக்கொட்டையும் இந்த பைத்தங்காவும் நல்லா அவியணும். இப்போ இதுக்கு தண்ணி சேர்க்கலாம், தண்ணி பாலும் சேர்க்கலாம். நான் தண்ணி தான் சேர்க்குறேன். இப்போ இதுக்கு நல்லா அது மூழ்கி அவிர அளவு தண்ணி சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வைக்கணும். அது அவிர வரைக்கும் நல்லா மூடி வைக்கணும். இப்போ நான் மூடி வைக்கிறேன். இப்போ பார்ப்போம். இப்போ இது தண்ணியெல்லாம் வற்றி கொண்டு வருது. பிளாக்கொட்டையும் அவிஞ்சிருக்கு, பைத்தங்காவும் அவிஞ்சு கொண்டு வருது. இது இன்னும் கொஞ்சம் வத்த நான் தேங்காய் பால் சேர்த்து அப்படியே பிரட்டலை இறக்கிடுவேன். வாங்க கறியை பார்ப்போம். இப்போ கறி வற்றி கொண்டு வருது. நான் இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்குறேன். நிறைய இல்லை, கொஞ்சம் இந்த அளவு. இப்போ இது அப்படியே இன்னும் ஒரு 10 நிமிஷம் பிரண்டு இறுகி வரணும். இது தண்ணியாக இருந்தால் சாப்பிட இல்லாது. கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், பிரட்டெல்லாம் வந்துடுது. நான் இப்போ இதை ஆஃப் பண்ணி சட்டி இறக்க போகிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா பிரட்டெல்லாம் வந்துட்டு நேரம் போக இன்னும் இறுகி கொண்டு வரும். இப்போ இந்த பைத்தங்காவும் பிளாக்கொட்டையும் பிரட்டல் கறி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.